என் பையன் இன்றைக்கி திடீர்னு ஹல்வா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டான். ஆனால் ஹல்வாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. சாப்பிட்ணும், அதே சமயம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ பீனட் வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு ஹல்வா ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது வறுத்த கடலை. அதை நல்லா தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பவுடராக இருக்கும். 2 தடவை கோட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகும். ஸோ அதில் கொஞ்சம் சுகர் போட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு தண்ணி வேணாம் அப்படின்னா பால் கூட நீங்கள் ஊற்றி இது பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம கடாய் வச்சுட்டு அதில் அந்த பீனட் அரைச்சதையும் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நம்ம கிளற ஹல்வா பதம் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால கடலை மாவு இருக்குதுல்ல, நம்ம மைசூர் பாக்குக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா அதை நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட் அண்ட் திக்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் இடையில நெய் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, பார்க்குறதுக்கே எவ்வளோ இதாக இருக்குன்னு. உங்களுக்கு சுகர் போடுறதுனாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்ட்ரி சுகர் இல்லை வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். மேலே நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் டெக்கரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.